بسم الله على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يسألونك عن الساعة أيان مرساها قل إنما علمها عند ربي لا يجليها لوقتها إلا هو إلى آخر الآية. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டல், உன்னதமான வழிகாட்டல், மிகச் சீரானதும் நேரானதுமான வழிகாட்டல் எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிகாட்டல் என்றும், விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்புகுத்தப்பட்டவைகள் அனுஷ்டானங்களாக இருக்கின்றன, இவைகள் வழிகேடுகளாகவும் இருக்கின்றன என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை தெளிவுபடுத்தி விரிவுபடுத்தி சொன்னவனாக, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியார்களே, பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களே, அல்ஹம்துலில்லாஹ் மற்றும் ஒரு நேரலையில் உங்களை சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த நோன்புடைய காலத்தில் நோன்பை மிகவும் ஒரு உன்னதமானதாகவும், நோன்புடைய காலம் என்பது மிக பெருமதியானதாகவும் நாம் எண்ணி கருதி வாழ்க்கையில் அமல்களை செய்வதற்கு முற்பட்டு நாம் நம்முடைய அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ரீதியில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த அமல்களுடைய செய்யக்கூடிய அமல்களே மிகவும் சிறந்த செயல்களில் மிகச் சிறந்த செயல் இந்த உலகத்தில் நாம் எண்ணுவது போன்றும் நாம் சொல்லுவது போன்றும் செய்கிறதாக இருக்கிறது. இதுதான் செயல்களில் மிகச் சிறந்த செயலாகவும் இருக்கிறது. காரணம், சொல்வதெல்லாம் எளிதுதான், ஆனால் செய்வதுதான் அரிதாக காணப்படுகிறது. உலகத்தில் யார் வேணாலும் யாரும் என்ன வேண்டுமென்றாலும் சொல்ல முடியுமாக இருக்கிறது, சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. அது பயனுள்ளதா பயனற்றதா என்பது இரண்டாவது விடயம். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கிற அளவுக்கு ஒரு விடயத்தை சொல்லுவதாக இருந்தால் என்னுடைய ஆழ் மனதில் எண்ணி அதை உணர்வு பூர்வமாகவும் உணர்வு ரீதியாகவும் நான் எடுத்து என்னுடைய உடல் உறுப்புகளால் அதை உறுதிப்படுத்தி உண்மைப்படுத்தி ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அடிப்படையில் எல்லா மனிதனும் நாளை மறுமைக்காக தயாராக கடமைப்பட்டிருக்கிறான். அந்த தயார் நிலை என்பது என்னிடத்திலும் சரி உங்களிடத்திலும் சரி இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவுமே கம்மியாக இருக்கிறது. உலக பொழுதுபோக்கு, உலகத்தினுடைய புதினங்கள், உலகத்தினுடைய விளம்பரங்கள், உலகத்தினுடைய வீணான சேட்டைகள், இப்படியான வீண் விளையாட்டுக்களை கண்டு கழித்து மனதில் அது நெகிழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது அது மகிழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது செய்தியாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்றாக அது மாறிக்கொண்டே இருக்கிறதே தவிர என்னுடைய வாழ்க்கையில் மனம் மாற்றம் அடைந்து தன்னுடைய வாழ்நாளினுடைய எண்ணிக்கை எத்தனை என்பதை தான் நினைக்காமல் எண்ணிக்கொண்டு சில நேரங்களில் அது தன்னுடைய பிறந்த நாளாக இருந்தால் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையினுடைய எண்ணிக்கையும் வாழ்நாளுடைய வருடத்தினுடைய கால எண்ணிக்கையும் அவனுக்கு நினைவு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் மறுமை என்ற ஒன்று அது நிகழும் பொழுது மனிதன் எனக்கு என்ன ஆகிவிட்டது, நான் என்ன செய்து விட்டேன் என்ற ஒரு பித்து பிடித்த நிலையில் அவன் மாறுகிறான். இதற்கு ஒரு அழகியது ஒரு உதாரணம் தான், நாம் எல்லோரும் பரீட்சை எழுத போவோம். பரீட்சை ரொம்ப கஷ்டமாக வரப்போகிறது என்று எண்ணிக்கொண்டு நாம் போவோம். ஆனால் அந்த பரீட்சையை எழுதும் போனதற்கு பிறகு, பேப்பரை பார்த்ததற்கு பிறகு, ஷா நான் இதை படித்திருக்கலாமே, ஷா நான் இதை கொஞ்ச நேரம் படித்திருக்கலாமே, அல்லது நான் அன்றன்றைக்கு இதை படித்திருக்கலாமே, அல்லது நேரம் கொஞ்சம் ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம் அரை மணித்தேலம் செய்திருக்கலாமே என்று எண்ணக்கூடிய எத்தனையோ பலர் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்றும் அதேதான் போன்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது என்றைக்கும் திருந்தாதவர்களாக, திருத்த எத்தனிக்காதவர்களாக இருக்கிறார்கள் என்கிறதுதான் ரொம்ப கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. அது என்னிலும் தான் உங்களிலும் தான். அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹு தாலா திருமறையில் கேட்கிறான், மனிதர்கள் சொல்லுவார்கள் என்பதை அல்லாஹு தாலா கேட்பதாக அல்லாஹ்விடத்தினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அவர்களிடத்தில் கேட்டார்கள். அதே போன்று அல்லாஹ் இவர்கள் கேட்பார்கள் என்பதை கூட திருமறையில் சொல்கிறான். அவர்கள் மறுமை எப்பொழுது உண்டாகும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவர்கள் அறியாத புறத்தில் அதிலிருந்து வெளியாகும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலிருந்து அவர்கள் இருக்கின்ற நிலைமையில் அது உருவாகும் என்று அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் சொல்லுகிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகப்பட்ட அடையாளங்கள், சிறிய அடையாளங்கள் என்ன, பெரிய அடையாளங்கள் என்ன பகுத்து அதை வேறு விரித்து அதனுடைய அடையாளத்தினுடைய ஆரம்பங்கள் என்ன,
துவக்கங்கள் என்ன என்கிறதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலேடையாக சொல்லிவிட்டும் செய்திருக்கிறார்கள். சிலது பகிரங்கமாகவும் சொல்லிவிட்டு செல்லிருக்கிறார்கள். சில அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்பவும் எச்சரித்தும் இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக தஜ்ஜாலினுடைய வருகை, அதிலிருந்து ஏற்படக்கூடிய ஃபித்னாக்களை முக்கியமாக நபி அவர்கள் பாதுகாப்பு தேடுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இப்படி பல 1400 வருடங்களுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து போதித்து மக்களை பண்படுத்தி அதை எப்படியெல்லாம் செப்பனிட வேண்டுமோ அப்படி செப்பனிட்டு செவ்வனே நம்மிடத்தில் அழகாக செதுக்கப்பட்ட ஒரு விடயங்களாக, கல்லில் செதுக்கப்பட்ட விடயங்களாக, அது ஆணித்தரமான விடயங்களாக நம்மிடத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆனால் அன்பார்ந்த உறவுகளே, இதையெல்லாம் உதாசீனப்படுத்திவிட்டு இதையெல்லாம் என்னுடைய ஒரு பொருட்டாக நான் கணக்கெடுக்காமல் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகும் பொழுது அது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாகவும் மிகவும் ஒரு துர்ப்பாக்கி நிலையான ஒரு விடயமாகவும் இருக்கிறதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் இன்னொன்று சொல்லுகிறது. சூரத்து இஸ்ராவில் சொல்லும் பொழுது, அவர்கள் உம்மிடத்தில் மறுமை எப்பொழுது உண்டாகும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி ஏன் இந்த மறுமையை பற்றி அடிக்கொருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகம் ஊட்டினார்கள்? அதே போன்று ஏன் இப்படி குர்ஆன் கூறக்கூடியதாக இருக்கிறது என்கிறதை நம்ம பார்க்கும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், அதில் மாபெரும் ஒரு விடயம் இருக்கிறது. என்னது? நான் ஏற்கனவே கூறியது போன்று மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பரீட்சை எப்படியோ அப்படித்தான் ஒரு பெறுபனுடைய முடிவை காணுகின்ற பொழுது அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதை அவன் மனம் விரும்பி உவப்போடு ஆசையோடு செய்யும் பொழுது அதற்குரிய பெறுபேறு சரியான முறையில் அடையும் பொழுது அதற்குரிய மனசு ஒரு நிலையில் சென்றுவிடும். அவனுடைய உணர்வு ஒரு வித்தியாசமாக மாறிவிடும் என்கிறத நாம் உலகத்தில் பல நேரங்களில் நாம் உணர்ந்திருக்கிறோம். இப்படியான ஒரு உணர்வு தான் நாளை மறுமை ஏற்படுத்த போகிறது. மனிதன் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்பட போகிறான், அதற்கு பிறகு நரகமா சொர்க்கமா என்று தீர்ப்பு செய்யப்பட போகிறான் என்பது அவனுடைய இறுதி தீர்ச்சியாக இருக்க போகிறது. அதற்கு முன்னால் என்னுடைய பிறந்த அந்த மஹது, அதிலிருந்து இலல் லஹது, தான் தொட்டிலில் இருந்த காலம் முதல் நான் மண்ணறைக்கு செல்கின்ற காலம் வரைக்கும் என்னுடைய கால ஓட்டம் எப்படி இருந்தது, என்னுடைய பயணத்தினுடைய ஒவ்வொரு அந்த கடப்புகளும், நான் கடந்த அந்த ஒவ்வொரு மைல் கற்களும் எப்படி நான் கடந்தேன் என்கிறது தான் அதில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக திகழ்கிறது. அன்பார்ந்த உறவுகளே, இது அல்லாஹ்வினுடைய ஒரு ஏற்பாடு, ஒரு சுற்றுவட்டம். இந்த கால சுழற்சியில் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து மறுமைக்கான எட்டை வைக்கப் போகிறேன். ஆகவே உலகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அத்துணை சம்பவங்களும் மனிதனுக்கு பீதியையும் ஒரு கிளியையும், அதாவது மனிதனுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய பயத்தையும் ஒரு அச்சோடையும் எப்பொழுது நம்முடைய தலைகளில் விழப்போகிறதோ என்று எண்ணிக்கொண்டும் மனிதன் பதறிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் இருக்கிறான். எனக்கு இன்னென்ன தேவையெல்லாம் இருக்கின்றதே, நான் இதையெல்லாம் நிறைவேற்றவில்லையே, எனக்கு இன்னென்ன விடயங்கள் எல்லாம் பாக்கி இருக்கிறதே, அதை நான் இன்னும் முடிக்கவில்லையே, என்னுடைய குடும்பங்களுக்கு நான் திரும்பவில்லையே, குடும்பங்களுக்கு வீட்டை அடைய சென்றவர்கள் திரும்பி வந்தார்கள், விமானங்களில் போனவர்கள் திரும்பி வந்தார்கள் என்கிற தகவல்களை கூட நாம் செவியேற்றுக் கொண்டுதான் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சுப்ஹான் அல்லாஹ், இப்படியான ஒரு தருணம், இப்படியான ஒரு நிலை, இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை எனக்கு வரும் பொழுதுதான் மனிதன் தனக்கு தானே உணர்வுகள் அப்பொழுது பிறக்கிறது, ஞானம் தெளிகிறது, அவனுக்கு எல்லளவும் புரியாத ஒரு விடயமும் புதிதாக புரிகிறது. சுப்ஹான் அல்லாஹ், யா அல்லாஹ், என்னை மறுமைக்காக தயார்படுத்தக்கூடியவனாக ஆக்கிவிடு, என்னை பாவங்கள் செய்தாலும் பாவ மன்னிப்புக்குரியவனாக மாற்றிவிடு. யா அல்லாஹ், என்னுடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் என்னை மறுமைக்கானவனாக மாற்றிவிடு யா ரஹ்மானே என்று என்னுடைய உள்ளம் அவாவாக இருக்க வேண்டும், ஆசைப்பட வேண்டும், அதற்காக துவா செய்ய வேண்டும், மறைமுகமாக துவா செய்ய வேண்டும், பரகசியமாக துவா செய்ய வேண்டும். இப்படி அத்துணை துவாக்களிலும் இறைவா என்னை காப்பாற்றி எனக்கு சொர்க்கத்தை தந்துவிடு, நரகத்தை விட்டும் தூரமாக்கிவிடு என்று அவர்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன என்ன தேட்டங்கள், என்ன என்ன நாட்டங்கள், என்ன என்ன உயிர் ஓட்டங்கள் என்று உலகத்தில் இருக்கின்றனவோ அவை அனைத்தையுமே அவன் தேடியும் அவன் படித்தும் உணர்ந்தும் தன்னுடைய வாழ்க்கையை கடந்து செல்ல கடமைப்பட்டிருக்கிறான்.
ஆகவே அன்பார்ந்தவர்களே, இதில் இன்னொரு படி நாம் மேல் செல்ல வேண்டியிருக்கிறது. என்ன அது? என்னவென்றால், ஒரு மனிதனை இறைவனிடத்தில் மிகவும் நெருங்கச் செய்யக்கூடியது சுஜூதாக இருக்கிறது. அந்த சுஜூதை அவன் தவற விடக்கூடாது. உடலில் ஆரோக்கியம் இருக்கும் வரைதான் நம்மால் மிகவும் தம்பட்டமாக அல்லது தன்னை ஒரு பிம்பமாக, பெரும் ஒரு பிம்பமாக, ஒரு விகாரமாக என்னுடைய தோற்றத்தை நான் காட்டிக்கொள்ள முடியும். ஆனால் எனக்கு எப்பொழுது நோய்வாய் அடைவுகிறனோ நான் சிறியவனாக, ஒரு சிறு நிலை உள்ளவனாக நான் மாறிவிடுகிறேன், மனதளவிலும் குணத்தளவிலும். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அழகாக சொன்னார்கள் என்றால், மனிதனே, உலகத்தில் நீ என்ன எண்ணுகிறாயோ அதுதான் உன்னுடைய செயலாக வரப்போகிறது என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த உண்மையான எண்ணம் என்னவென்றால், இறைவா, நான் என்னுடைய பாதையில் மார்க்கத்தை படிக்கிறேன் அல்லது மார்க்கத்தை தேடுகிறேன் என்று நான் எட்டு வைக்கும் பொழுதே அல்லாஹு தாலா சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொர்க்கத்தினுடைய பாதையை அவனுக்கு இலகுபடுத்தி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று. அன்பார்ந்த உறவுகளே, சுப்ஹானல்லாஹ், எனக்கு அறிவில்லை என்பது ஒரு குறை அல்ல. நான் அறிவு தேடாமல் இருக்கிறேனே, அதுதான் என்னுடைய குறையாக இருக்கிறது. இந்த அறிவை நான் எங்கே படிக்க முடியும்? உலகத்தினுடைய எந்த அறிவை படித்தால் என்னுடைய வாழ்க்கையினுடைய தரமும் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெருமதியும் எப்படி உயரும் என்பதை கணிக்கின்ற மனிதன், எதில் முதலீடு செய்தால் அதில் மாபெரும் லாபத்தை ஈட்டலாம் என்று கணிக்கின்ற மனிதன், தன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் செய்தால் அது நஷ்டம் அடையாது என்று எனக்கு இலாபகரத்தை ஈட்டு தரக்கூடியதாக இருக்கும் என்று எட்டுக்களை எண்ணி அதை பல ஆலோசனைகள் நடத்தி அதில் நான் வெற்றியும் காண வேண்டும் என்ற அந்த ஆலோசனை கூட்டங்கள் கூட பல விதமாக பலவாறு நடத்துகின்ற இந்த மனித கூட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மனிதனே, அழகான முறையில் நான் வாழ வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் நினைக்கிறது என்றால் நீ முதலாவதாக சிந்திக்க வேண்டியது இறைவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தூதுத்துவத்தை கொண்டு வந்தார்கள், நான் எதை எடுத்து நடக்கிறேன் என்பதில் தான் இருக்கிறது. அப்பொழுதுதான் என்னுடைய மறுமைக்கான வாழ்க்கையை நான் சரியான முறையில் தயார்படுத்திக் கொள்ள முடியும். அன்பார்ந்த உறவுகளே, எதை பார்த்தும் பயப்படுவதற்கு ஒரு முஃமினிடத்தில் அந்த பயம் என்கிறதே கிடையாது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அன்பார்ந்த உறவுகளே, யா அல்லாஹ், நான் உன்னை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்ற உள்ளம் ஒருத்தனிடத்தில் வரும் பொழுது அவனுக்கு எந்த பயமும் இருக்கிறாது. தன்னுடைய செய்த பாவத்தை எண்ணி அவனுக்கு பயம் இருக்காது. ஆனால் தான் செய்த நன்மையை எண்ணி அவனுக்கு பயம் இருக்கும். ஏன்? அது அல்லாஹ்விடத்தில் எழுதப்பட்டு விட்டதா என்று. இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் மாத்திரம்தான் அவனுக்கு சொர்க்கத்துக்குரிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா மென்மேலும் வளர்த்து கொண்டிருப்பான். அவன் பாவம் செய்தாலும் அல்லாஹ் தஆலா பாவம் மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் தஆலா என்னுடைய பாவத்தை நீக்கக்கூடியவன். நான் தௌபா செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா, என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதாங்கிறது இரண்டாம் பட்சம். ஆனால் நான் செய்த நல்லமல்களால் இன்னல் ஹசனாத் யுதுஹிபுன ஸய்யிஆத், நல்ல விடயங்கள், நல்ல அறங்கள் பாவங்களை, தான் செய்த கெட்டவைகளை அது போக்கிவிடும் என்று குர்ஆன் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த விடயம் என்பது எப்பொழுது தெரியுமா நடக்கும்? இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு நேரத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள். இது பல விடயங்களில் பல நேரங்களில் பல மௌலைமார்கள் சொன்ன ஒரு இமாமுடைய ஒரு வாழ்க்கை சம்பவம். என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா என்று நான் கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய தீமையை பற்றி நான் யோசிக்கவில்லை என்று அவர் சொன்ன அந்த சம்பவம் இருக்கிறது அல்லவா? அன்பார்ந்தவர்களே, படிப்புக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய எடுத்து நடக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான சரித்திரமாக இருக்கிறது. இதில் இன்னொன்றை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொர்க்கவாதி என்று பட்டம் கொடுக்கப்பட்டு விட்டது, அவர்களுக்கு சான்று வழங்கப்பட்டு விட்டது. இருந்தும் கூட ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் போய் சென்று கேட்பார்கள், நான் முனாஃபிக்கினுடைய நயவஞ்சகனுடைய பட்டியலில் நான் இருக்கிறேனா என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அதே போன்று நாஃபக ஹல்லலா முனாஃபிக்காகி விட்டான், நயவஞ்சகனாகி விட்டான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த சஹாபாக்கள் எல்லாம் நான் நயவஞ்சகனாகி விட்டதன் என்று ஏன் கேட்கிறார்கள் என்றால், ஒரு நிலையில் மார்க்கத்தை ரொம்பவும் ஆர்வத்துடனும் ஆசையுடனும் விடாமல் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற அதே வேளையில் ஒரு சில நேரங்கள் சோர்வு ஏற்பட்டு விட்டால், மனம் தளர்வு ஏற்பட்டால் மனதுக்குள் ஒரு போராட்டம் ஏற்படும். சாதாரணமாகவே ஒரு போராட்டம் ஏற்படும். அந்த போராட்டம் என்னவென்றால், என்னுடைய அமல் நான் செய்தேன், மனது ஆரோக்கியத்துடனும் மனதில் ரொம்பவும் ஆசையுடனும் செய்தேன்.
அதனால் அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொண்டிருப்பான் என்கிற ஒரு நம்பிக்கை வரும். அதே நேரம் ஒரு சடைவடைந்த நேரத்தில் ஒரு சோர்வு வரும். இந்த சோர்வடைகிற நேரத்தில் நான் ஒரு அமல் செய்கிறேன், இது இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டதா என்கிற ஒரு சந்தேகமும் வரும். இப்படித்தான் மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாஃபக அல்லாஹ் என்ற சம்பவத்தின் தொடர்ச்சியை சொன்னார்கள், அல் ஈமானு யஸீது வ யன்குஸ், ஈமான் என்கிறது கூடும் குறையும் என்று சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, ஈமான் எல்லோருக்கும் கூடுகின்ற தருணமும் வரும், ஈமான் எல்லோருக்கும் குறைகின்ற தருணமும் வரும் என்கிறதுல இதில் யாரும் விதிவிலக்கல்ல, சஹாபாக்களும் விதிவிலக்கல்ல. எனவே அந்த சஹாபாக்கள் கூட அஞ்சினார்கள், பயந்து நடுங்கினார்கள். என்னுடைய அமல் என்னை விட்டும் சிதறிவிட்டதோ, என்னை விட்டும் அது போய்விட்டதோ, நாளை மறுமையில் எனக்கு ஏடு வலது கையில் தரப்படுமா அல்லது இடது கையில் தரப்படுமா என்கிற ஒரு அச்சம், ஒரு பீதி, மனக்கவலை, ஒரு சஞ்சலம் அவர்களுள்ளால் ஏற்பட்டு விடுகிறது, அவர்களிடத்தில் ஏற்படுகிறது. இப்படி ஒரு மனிதனிடத்தில், ஒரு அடியாரிடத்தில், ஒரு முஃமினிடத்தில் ஏற்படும் பட்சத்தில் என்னுடைய நன்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதோ என்கிற ஒரு கவலை உள்ளுக்குள் நெருடும் பொழுது அவன் தானாகவே அல்லாஹ்வின் பக்கம் மீளுவான். அவன் தானாகவே அல்லாஹ்வை தேடி ஓடுவான். அவன் ஒரு பொழுதும் அவன் என்ன செய்ய மாட்டான், அந்த சோர்வடைகிற நேரமெல்லாம் என்ன செய்வான் என்றால், என்னுடைய அமல் அது சரிபட நான் செய்ய வேண்டும், உடனடியாக நான் தொழ வேண்டும், உடனடியாக நான் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், மரணம் எப்பொழுது வரும் பொழுதோ, என்னைக்கு எப்பொழுது வந்து அடைய பொழுதோ என்று அவனுடைய உள்ளம் கவலைப்பட்டு கொண்டிருக்கும். எதை பற்றும் அவன் அஞ்ச மாட்டான். உலகத்தில் இருக்கிற எந்த ஆசாபாசங்களின் பக்கமும் அவன் தேடி ஓட மாட்டான். அவனுடைய ஒரே ஒரு நோக்கம் எப்படியாக இருக்கும், யா அல்லாஹ் என்னுடைய அமல்களை நீ ஏற்றுக்கொண்டாயா, யா அல்லாஹ் நான் மறுமையில் நரகத்தை விட்டு என்னை மின் உதகா இன்னார், நரகத்தில் இருந்து விடுதலை பெற்றவர்களிலிருந்து என்னை ஆக்கி விடுவாய் ரஹ்மானே என்று அந்த உள்ளங்கள் கெஞ்சிக்கொண்டும் அந்த உள்ளங்கள் அஞ்சிக்கொண்டும் ஓடிக்கொண்டிருக்கும். அன்பார்ந்தவர்களே, சுபஹான் அல்லாஹ், அப்படியான உள்ளங்களை அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான். இந்த மாதத்திலும் சரி, அல்லாஹு தாலா மற்ற நாட்களில் சுபகுடைய நேரங்களிலும் சரி தௌபா செய்யக்கூடிய அடியானையும், நாளை மறுமைக்காக தேடக்கூடிய அடியானையும் அல்லாஹு தஆலா அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இது எவ்வளவு ஒரு பாக்கியமாக இருக்கிறது. நம்மில் எத்தனை பேர் உணர்கிறோமோ தெரியலை. அல்லாஹு தஆலா அத்துணை உள்ளங்களுக்கும் யா அல்லாஹ் ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், இறைவா எனக்கு என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என்னுடைய தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னித்து விடு, முஃமினுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக நாளை மறுமையில் அவர்களை எழுப்பக்கூடிய அந்த தருணத்தில். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இப்படியான குர்ஆன் வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நான் எனக்கு மட்டுமல்ல, என்னோடு வாழ்ந்த சமுதாயங்கள், என்னோடு வாழப்போகிற சமுதாயங்கள், இதற்கு முன்னால் வாழ்ந்து மரணித்த சமுதாயங்கள் அத்துணை பேருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு துஆவை கேட்க நபிமார்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். குர்ஆன் வசனம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. ஏன் இது அத்துணையும் எதற்காக? அன்பார்ந்த சகோதரர்களே, மறுமைக்காக ஒரு மனிதன் தயாராக வேண்டும். ஒரு மனிதன் எப்பொழுதுமே அவன் என்ன செய்யக்கூடாது,